ஹலோ! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வெட்டிங்க்காக நாங்க கிளம்பிட்டுருக்கோம். ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் மிஸ்ட் போட்டுட்டு, ஃபேஸில வந்து நல்லா டேப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபேஸில வந்து நியாசினமைட் சீரம் யூஸ் பண்றேன். அது ஃபேஸ் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். தென் மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஃபேஸில அப்சர்வ் ஆனதும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்றேன். இது வந்து எப்பவுமே நான் 3 ஃபிங்கர் ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, பேலன்ஸ் இருக்கிறது கைக்கு எல்லாமே போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லேட்டர் வந்து என்னோட பிடிச்ச காம்பேக்ட் பவுடர். இது போட்டாலே நல்லா ஃபுல் கவரேஜ் இருக்கும். நல்லாயிருக்கும். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு காஜலும், மஸ்காராவும் போட்டுட்டு ஐ மேக்கப் முடிச்சுக்கிறேன். பெருசா நான் எதுவுமே போடல. லைனர் கூட போடல. டைம் இல்ல. ஐ ஷேடோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ, அப்படியே விட்டுட்டேன். நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க பாப்பாவும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கும்னு. ஸோ, அவள தூக்கி வச்சுட்டு லைட்டா நான் மஸ்காரா மட்டும் போட்டுவிட்டேன். இதெல்லாம் அவ போட்டது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ ஆசைப்பட்டனால 2 கண்ணுக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டேன். அவ்வளோதான். லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்கா பிக்மெண்ட்டா இருக்கனால, என்னோட ஃபேவரட் லிப் லைனர் வச்சு லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். தென் ஃபேஸஸ் கனடாவோட லிப் ஷேட் வச்சு நான் ஃபுல்லா லிப் மேக்கப் முடிச்சுக்கிறேன். ஹேர் வந்து ரொம்ப சிக்கா இருந்துச்சு. ஸோ, சீரம் போட்டு ஹேர் சிக் எடுத்துக்கிறேன். நான் நைட்டே வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். ஸோ, மார்னிங் எந்திச்சு கிளம்புறக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இதுதான் என்னோட எவ்ரிடே கோ டூ ஹேர் ஸ்டைல். வேறு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் செட் ஆகாது. ஆக்சுவலி நான் ரோஸ் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ, மறந்துட்டேன். இது என்னோட அக்சஸரீஸ். இது வந்து ரோஸ் கோல்டு பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூசுவலாக இதான் போடுவேன். கைக்கு இந்த சைடு 2 பேங்கிள்ஸ் போட்டுட்டு, எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் நாங்க. ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிருச்சு. வேற வழி இல்லாம வேகமா நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். கேப் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ, ஹேரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமேன்ட்டு சீவிட்டு இருந்தேன். எங்கெங்கே ஹேர் இழுத்து விடணுமோ அது எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பாய். See you.